ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பாக்கியம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பழனிசாமி வேற லெவலில் என்ட்ரி ஆகுறாங்க. பழனிசாமியை பார்த்ததும் பாக்கியம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, சார் நீங்களாம் எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பழனிசாமி கேட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் சார், உங்களை பார்த்துதான் ரொம்ப நாள் ஆச்சு, என்ன சார் துரும்ப எழுச்சி போயிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா மேடம், நீங்கள் இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிடாம தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறாங்க. உடனே அங்கே கோபி என்ன இது யாரோ ஒருத்தர் சவுண்ட் கேட்குது, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பாக்கியாவும் பழனிசாமியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கோபி என்னது இவனா, இவன் எதுக்காக இங்கே வந்தான், இவன் ஏன் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி ராதிகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோபின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இவன் வந்திருக்கான், எதுக்காக இவன் வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய வீடு, அவங்க வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதோ அது அவங்களுடைய விருப்பம். அதே மாதிரி தான் அவங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது, இது எல்லாமே அவங்களுடைய விருப்பம் தான் கோபி. இதில் நீங்கள் கருத்து சொல்கிறதுக்கு யார், நீங்கள் எதுக்காக சொல்லணும்னு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய பசங்க இந்த வீட்டில் இருக்காங்க, பாக்கி என் பசங்களுக்காக மட்டும்தான் வாழணும், அவன் எதுக்காக அவளுக்கான ஒரு லைஃப் அவ தேடிக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபி சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகா கோபப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.